ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். 5 நிமிஷத்தில் என்னால் பேச முடியுமான்னு தெரில. எனக்கு அவன் மரண நொடியிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நினைவுலேருந்து தப்பணுன்ட்டு பேப்பர், ஃபேஸ்புக் எதுவுமே பார்க்காம அப்படியே என்னை காத்துக்கொள்வதற்கே ரொம்ப ஒரு பெரிய தருணம் தேவைப்பட்டது. அப்படி ஒரு உற்ற நண்பனை நான் இழந்து விட்டேன்னு நினைக்கிறப்ப இந்த ஆக்சுவலாக என்னை பத்திரிகை எழுதி கேட்டாங்க, என்னால் எழுதவே முடியல. ஃபேஸ்புக்கில் கூட அவன் நினைவை பகிர்ந்துக்க முடியாத அளவுக்கு துக்கம் தொண்டை இன்னும் அடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த விஷயம்லாம் பார்க்குறப்ப இன்னும் தெரில, பெரிய இழப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். விர்ஜிலியோ பினோரோ கியூபாவை சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளருடைய மாமிசம் சிறுகதையை தமிழில் ரவிக்குமார் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அந்த முக்கிய சிறுகதையில் ஒரு வாசகம் இருக்கிறது. அந்த கதை இப்படி தான் துவங்குகிறது. திரு அர்னால்ட் சொல்டோ மட்டும்தான் அந்த நகரத்தின் விதிவிலக்கு. எந்த கலக்கமும் இல்லாமல் பெரிய கத்தியை அவன் தீட்டிக் கொண்டிருந்தான். பிறகு தனது பேண்டை முழங்கால் வரை கீழே தளர்த்தி விட்டான். தனது இடதுபுற பிருஷ்டத்திலிருந்து ஒரு துண்டு கரியை வெட்டி எடுத்தான். உப்பும் வினிகரும் போட்டு அந்த கரியை சுத்தம் செய்து அதை பிராய்லரில் வைத்து வதக்கினான். ஞாயிற்றுக்கிழமை சமைப்பதற்காக பயன்படுத்தும் வானொலியில் அந்த கரியை போட்டு வறுத்தான். மேஜையில் அமர்ந்து தன் கரியை சுவைத்து சாப்பிட ஆரம்பித்தான். இப்படிதான் அந்த கதை துவங்குது. இறைச்சி பற்றாக்குறை ஏற்பட்ட ஒரு நகரில் மனிதர்கள் தங்களை தானே அறுத்து சாப்பிட பழகுகிறார்கள் என்ற தகைப்பூட்டும் சிறுகதை வழியாக விர்ஜிலோ தன் கதையை துவங்குகிறார். இப்படிதான் நான் முத்துக்குமாரை பார்த்தேன். முத்துக்குமாரை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். அவ்வளோ அறிந்திருக்கிறேன். அத்தனை மணி நேரங்கள், அத்தனை இரவுகள் தன்னுடைய மொத்த ஆன்மாவையும் உருக்கி பாடல் எழுதியவன் முத்துக்குமார். அப்படியே மொத்தத்தையும் இறக்கி வச்சிருக்காரு அப்படின்னு நான் சிலவரை இந்த சமூகத்தில் நான் எடுத்துக்காட்ட முடியும். இளையராஜா அவர்கள், ஜெயமோகன் அவர்கள், முத்துக்குமார் அப்படின்னு சொல்ல முடியும். தன் ஆன்மாவை மொத்தமும் எடுத்து அந்த பாடல்கள் வைத்திருக்கிறான் என்பதை ஆணித்தரமாக என்னால் உணர முடிந்தது. இந்த பெரிய துக்கத்துக்கு பிறகு எனக்கு தோன்றியது இதுதான். மொத்த ஆன்மாவையும் ஒருத்தன் உருக்கி, தன்னையே உருக்கி ஒரு வேலையை ஒருத்தன் செஞ்சிருக்கான்னா அது முத்துக்குமார் தான் அப்படின்னு நினைக்கிறேன். முத்துக்குமாருடைய அறிமுகம் எனக்கு 1997ஆம் ஆண்டு படைப்பாளிகளுடைய சங்கம் ஏற்பட்ட நேரத்தில் பாலுமேந்திரா அவர்கள் மேடையில் தூர் கவிதையை படித்தார். இந்த கடைசி வரி ரொம்ப அழகான ஒரு வரி. கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க அப்படிங்கிற ஒரு அழகான வரி. அந்த வரியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில. அந்த வரி என் மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ளே தூர் எடுக்கிற இந்த கவிஞர் யார், என்ன, இந்த படைப்பாளர் சங்கம் பிரிஞ்சது, அந்த நேரம், அந்த டோட்டலாக எனக்கு மொத்தமாக மறந்துடுச்சு. அந்த கவிதை தான் எனக்கு திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது பிறகு டும் டும் படத்தில் அந்த பாடல்கள்லாம் கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கார்த்திக் ராஜாவும் நாமுத்துக்குமாரும் சேர்ந்தது. 2002ஆம் ஆண்டு என்னுடைய முதல் திரைப்படம் இயக்குவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அப்போது நினச்சேன் அந்த முத்துக்குமாரோடையும் அந்த கார்த்திக் ராஜாவோடையும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி முத்துக்குமார் நான் முதல் முறையாக என்னோடய அலுவலகத்தில் சந்தித்தேன். அப்படியே ஒரு நண்பனை போன்ற ஒரு பார்வையோடு அவன் கை குலுக்கி கொண்டான். அதை மறக்க முடியாது. நீண்ட நேரம் அவன் கவிதைகளை பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தேன். பட்டாம்பூச்சி விற்பனை பற்றி பல கவிதைகளை பற்றி நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தேன். பேசியே இருப்போ அந்த கதையை சொன்னேன். அந்த படத்தில் ஹிட்டான ஒரு பாட்டு இருக்குது, ஹிட்டாகாத ஒரு பாட்டு தான் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டினுடைய சம்பவத்தை நான் அவனுக்கு விளக்குனேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற காதலனும் காதலியும் ஒரு திருப்பதிக்காக ஒரு ட்ரெயினில் போகிறாங்க. எதிரெதிர் பெர்த்தில் மேலே படுத்துருக்குறாங்க. ராத்திரி எல்லாம் விளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டன. காதலி திரும்பி காதலனை பார்க்கிறாள். காதலன் திரும்பி காதலியை பார்க்கிறான். 2 பேரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ட்ரெயின் போய்கொண்டே இருக்கிறது. அவர்கள் இருவர் கண்களுக்குள்ளிருந்தும் காதல் பூக்கிறது. இதான் சம்பவம் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே ஆனால் எழுதிக்கோவனா அப்படின்னு சொன்னான். 8 திசைகளும் சாட்சிகளாக, 4 கண்களும் சண்டைகள் போட, நாபி கமலத்தில் நண்டுகள் ஊற, பார்வையில் காதல் பூக்கள் பறித்தாள் பறித்தாள் பறித்தாளே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான்.
அப்படியே எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து எழுதிக்கோங்கண்ணா, காதல் வானொலி செய்தி சொல்லுதே அப்படின்னு சொல்றான். அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். நான் சொன்ன ஒரு காதல் காட்சி ஒரு சாதாரண ஒரு காதல் காட்சி, அதை இலக்கியத்தின் உச்சத்துல கொண்டு போய் ஒருத்தர் நிப்பாட்டிட்டா அப்படின்னு நினைக்கிறப்போ அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. அந்த சரணம் மொத்தத்தையும் அப்படியே கடகட கடகடன்னு எழுதி கொடுத்துட்டான். ஒரே நாளில் மொத்தமாக எழுதி கையில் கொடுத்துருந்தானா அப்படின்னா படித்து பார்த்தா பிரமிழ் அவன் அவன் படித்த மொத்தமும் அதற்குள் இருந்தது. அந்த பாட்டை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பாடல் மொத்தத்தையும் என்னால் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இந்த சரணம் எல்லாத்துலேயும் கவிதை அப்படி கொட்டும். பிரமிழும் வண்ணதாசனும் வந்து ஞானகுத்து அப்படி கொட்டி கிடக்கும். அப்படி எதெல்லாம் உயர்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் தேசிய விருதுக்குரியது என்று நினைக்கிறீர்களோ, அந்த வார்த்தையும் அந்த சரணமும் அதில் அப்படி கொட்டி கிடந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் அப்படி கட்டி அணைத்து கொண்டேன். ஒரு 500 ரூபா நோட்டில் வந்து இந்த இலக்கிய பாடல் எழுதிய நண்பனுக்கு அன்புடன் வசந்தபாலன் கையெழுத்து போட்டு ஒரு 500 ரூபா நோட்டை நான் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு உலகத்தரமான கவிஞரை நான் கண்டடைந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆனந்தம் இருந்தது. ஏன்னா நான் வேலை பார்த்த சங்கர் சாட்டை முழுக்க வந்து வைரம் சாரோட தொடர்ந்து வேலை பார்த்துருக்கேன். இன்னொரு கவிஞனை கண்டடைந்த ஒரு பெரிய பேரானந்தம் வந்து என் மனசுக்குள்ள பற்றி கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு வந்து எனக்கு படம் இல்லாத ஒரு 4 ஆண்டுகள் ஒரு துயரமான ஆண்டு. அப்போ வந்து எனக்கும் அவனுக்கும் அவ்வளோ சிநேகம் இருக்கு. எப்போ வந்து அவன் ஃப்ரீயாக இருக்கிறவனோ வந்து நேரம் என் வீட்டுக்கு வந்து உப்பு கறி சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு என்னுடைய சோர்வை போக்கி உங்களால் மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்து கொண்டே இருந்தான். என்கிட்ட பேசிட்டே இருப்பான். முடியுனா எழுதுங்கண்ணா உங்கள் வாழ்க்கைக்குள்ளேருந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். பல நேரங்கள் என்னோட வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து அவ்வளோ செலவழிச்சிருக்கான். அந்த அன்போடு நான் வந்து எனக்கு வெயிலோட படம் கதை சொல்லி சங்கர் சார்ட்ட ஓகே ஆனப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னையோட அதிகமாக சந்தோஷப்பட்டவன் வந்து முத்துக்குமார் தான். அவ்வளோ சந்தோஷம். உடனே கூப்பிட்டு வந்து வெயிலோட கதையை சொல்ல முடிச்சோடனே இதானா கதை, மண்ணில் இருந்து மண் வேரோட அப்படியே அள்ளி புடிங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த படம் வந்து உங்களை எங்கேயோ பெரிய உயரத்துக்கு எடுத்து செல்லும் என்று ஒரு ஜோசியர் சொல்கிற மாதிரி சொன்னான். இப்போ நட்புக்காக தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு நினச்சேன். முதல் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த வெயில் பாட்டு இந்த டைட்டில் கூட நான் வைக்கல. நான் சொன்னேன் இந்த பாட்டு வந்து வெயில் 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 வெயில்னே வரணும். எங்கள் வாழ்க்கை வந்து அப்படி வெயிலோடு சம்மந்தப்பட்டது. என்னுடைய ஊர் வெயிலுந்ததா, எங்களோட ஊர் பேர் வந்து வெயில் உகந்தா பட்டினம். வெயில் நாங்கள் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்போம். வெயிலுந்தகம்மன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது. வெயிலை கொண்டு வாருங்கள்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கதை எழுதியிருக்கிறாரு. நெடுங்குருதி படிச்சிருக்கீங்கண்ணா அப்படின்னு அவன் லிட்ரேச்சர் நானும் அவனும் அவ்வளோ பேசிப்போம். லேட்டஸ்டாக படித்த நாவல் வரைக்கும் என்கிட்ட அவன் பகிர்ந்து கொண்டே இருப்பான். இதுக்குள்ளே இருக்கிற ஒரு அனல் வெக்கை இதை கொண்டு வரணும்னா உலகம் முழுக்க மழையை கொண்டாடுகிற ஒரு உலகம் இருக்கிறது. வெயிலுக்குன்னு சொல்லி ஒரு பாடல் இல்லாமல் இருக்கிறது. இந்த வெயிலை வந்து இந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதை ஏதாவது செய்யணும்னா எல்லாத்துலேயும் வெயில் வரணும், எல்லாத்துலேயும் வெயில் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அது குழந்தைகளோட பாடலாகவும் இருக்கணும். இதுக்கு முன்னாடி 2 குழந்தைகள் பாடல் வந்திருக்கு. அந்த பாடலில் வராத வார்த்தைகளும் அதற்குள்ளே இருக்கணும். ஏன்னா அழகி ஆட்டோகிராஃப் 2 குழந்தைகள் பாடல்கள் வந்திருக்கு. அதுக்குள்ளே இல்லாத ஒரு வார்த்தையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். வேற என்னென்ன வேணும்னா பொய்யிலே பிளந்து பொய்யிலே அப்படின்னு வெயிலுக்குள்ளே வளர்ந்து வெயிலில் வாழ்ந்து வெயிலில் செத்து வெயில் சாட்சியாக இருக்கிற ஒரு இப்படி ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் வந்து அப்படியே பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பித்தான். எழுதி அப்படியே கையில் கொடுத்தான். வெயிலோடு உறவாடி வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்ட வரும் தட்டானை சுற்றி சுற்றி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் குட்டை பறிப்போமே சோளத்தட்டை புழுதிதான் நம்ம சட்டை. அப்படி மொத்தமாக ஒரு அடி அடித்தான். கத்தி எடுத்து சத்துன்னு வெட்டுற மாதிரி வெட்டிட்டான். அந்த வார்த்தையில் அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டேன். தெற்கத்தி மனுஷன் கண்ணுக்கு முன்னாடி புழுதி பறந்துக்கிட்டே இருக்கும். கரிசல் காடு முழுக்க எல்லா முகத்திலையும் சாப்பிட்ற உணவு பொருள் எல்லாத்துலையும் நீங்கள் வந்து மதுரையை தாண்டி விருதுநகர்லேருந்து நீங்கள் எட்டயபுரம் வரைக்கும் போனீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காயிலேருந்து எல்லாத்துலேயும் புழுதி அப்படியே படிஞ்சிருக்கும். ரோட்டில் நடந்து போகிற ஒவ்வொரு மனுஷ உடம்புலையும் புழுதி படிஞ்சிருக்கும். புழுதி தான் நம்ம சட்டை அப்படின்னு தூக்கி அடிச்சோன்னே அடி கள்ள. இதுதான் வாழ்க்கைக்குள்ளேருந்து ஒருத்தன் அப்படி எழுதுகிற ஒரு வார்த்தை இருக்குல்ல. அதுக்கப்புறம் சரணத்தில் அவன் எழுதியிருந்தான், வெயிலை தவிர வாழ்க்கையில் வேற என்ன அறிஞ்சோம், இந்த தொப்புள் கொடியை போலத்தான இந்த ஊரை உணர்ந்தோம். போதும், இதுக்கு மேலே நான் வந்து என் விருதுநகருக்கு நான் வேற என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு.
நான் அப்போவே தோணுனேன், உலகத்தினுடைய ஒரு உன்னதமான ஒரு பாடலை நம்ம எழுதிட்டோம், முத்துக்குமார்ட்ட வந்து வாங்கிட்டோம், முத்துக்குமார் நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டான், இந்த படம் வந்து பெரிய உயரத்தை அடைய போகுதுங்கிற அந்த 2 வார்த்தை வந்து எனக்கு புரிபட்டுச்சு. அவ்வளோ ஒரு 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 அதுக்கு தான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஃபேர் விருது வந்து வெயில் படத்துக்காக, அந்த வெயிலோடு விளையாடிக்காக முதல் ஃபிலிம்ஃபேர் வாங்குறதுக்காக எனக்கு வந்து பெஸ்ட் டைரக்டர் கிடச்சிச்சு. அது வாங்குறதுக்காக ஹைதராபாத் போனோம். ஸோ அப்படி வந்து அது உள்வாங்கி உள்ளுக்குள்ள ஆன்மாக்குள்ளேருந்து ஒருத்தன் வார்த்தை எடுக்கிறது இருக்குல்ல, அந்த அந்த அதை வந்து நான் உணர்ந்தேன். கதை சொல்கிறப்ப அந்த கதையும் சேர்த்து சொல்கிற கவிஞனாக நான் வந்து முத்துக்குமாரை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய முறை வந்து அவன்கிட்ட வந்து பல்வேறு விதமாக அவனால் எழுத முடியும். ஒரு ஹீரோக்கு ஓப்பனிங் சாங் எழுத முடியும், ஜாலியான ஒரு சாங் எழுத முடியும், பன்முகமான ஒரு கலைஞன் அவன். ஆனால் கதையை டைரக்டர் சொல்லாத கதையை சேர்ந்து அந்த பாடலுக்குள்ளே சொல்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு நானும் அவனும் நம்பணும். அவன் ரொம்ப நாள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அவதாரம் படத்தில் ஒரு பாடல் வருமே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ, இப்படி ஒரு பாட்டு எழுதிட்டேன்னா போதுண்ணா, வேற என்னன்னா வேணும் அப்படின்னு சொன்னான். அப்படி பேசுவான். ஒளியிலே தெரிவது தேவதையா, இதான வேணும், இதான மொமெண்டம், இந்த மொமெண்டத்தை ஒருத்த பாட்டு எழுதிட்டா போதும் அப்படி 2 பேரும் சிலாகித்து பேசிட்டு இருப்போம். அந்த மொமெண்டம் எனக்கு ஒன்று வந்துச்சுன்னா போதும், அது எழுதிட்டா போதும், அதுதான் என்னுடைய இடம். என்னுடைய இடம் என்பது வந்து எளிய மனிதர்கள் தங்களுடைய வார்த்தையை உணர்வை சொல்வதற்கு சரியான வார்த்தைகள் கிடைக்காம தவித்து கொண்டிருப்பார்கள். அந்த உணர்வை சொல்வதற்கான ஒரு கருவியாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா அந்த காலம் ஒரு மிக பெரிய போராட்டமான ஒரு காலம். வாலியும் வைரமுத்தும் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. புதுக்கவிதை வைரமுத்து பாணியில் எழுதுறதா, வாலியோட பாணியில் எழுதுறதா, ஏன்னா நிறைய கவிஞர்கள் உள்ள வந்த காலம் இந்த 2002 அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் ஒருத்தன் செலக்ட் பண்ண அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்கு. த ஃபைண்டிங், அவன் ஃபைன் பண்ணான், நானும் ஃபைன் பண்ணேன். 2 பேரும் சேர்ந்து நான் சொன்னேன், எளிய மனிதர்களுடைய உணர்வுகளை பதிவு வைப்பது, அந்த மொழியை பேசுவது, அதுதான் உலகத்தரம், அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு பேசுகிறப்ப வந்து உருகுதே சாங் இருக்கு. இந்த சாங்கில் எழுதுனா, ஊரை விட்டு எங்கேயோ வேற இருந்து நிற்கிறேன், கூடுதந்த கிளிப்பெண்ணை உன்னால தான் வாழுறேன், கடவுள்கிட்ட கருவறை கேட்டு ஒன்ன சுமக்கவா, உதிர முழுக்க உனக்கேதான்னு எழுதி கொடுக்கவா. நான் கதை சொல்லியிருந்தேன், கழுத்தை வெட்டின்னு அந்த பொண்ணு சாவான்னு சொல்லிட்டு அப்படி ஜஸ்ட் லைக் தட் எழுதி தூக்கி போட்டு போயிட்டான். எப்பயோ கதை சொன்னது மனசில் வச்சுக்கிட்டு, கடவுள்கிட்ட கருவறை கேட்டு ஒன்ன சுமக்கவா, சூப்பர்ண்ணா அப்படியே ஊரை விட்டு எங்கேயோ ஓடி வந்த ஒரு பையன் தான் அந்த பாட்டை பாடுறான் உருகுதே மருகுதேல. அந்த வரியை சொல்றது வந்து அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. மொமெண்டத்தை கேப்சர் பண்ற இடம் இருக்குல்ல, அது வந்து முத்துக்குமார்ட்ட இன்னும் அரிதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான காட்சி இருக்கு வெயில் படத்துல. வீட்டில் வந்து அம்மா வந்து தம்பியை பரத்தை குளிக்க வைப்பாங்க. இதை பார்த்துட்டு பசுபதி வந்து தன்னை குளிக்க வைக்க மாட்டேறாங்களே அம்மா அப்படின்னு ஏக்கத்தோட போய் தன்னுடைய காதலிகிட்ட போய் சொல்லுவான். காதலி குளிக்க வைப்பான். என்னோட அசன்டேட்லாம் எல்லாம் சொன்னேன், சார் குளிக்க வைக்கிறதுலாம் ஒரு சீனா சார், நீங்களாம் இருக்கீங்களே சார், தேட்டில் ஓன்னு கத்தப்பறான் சார் அப்படின்னு சொன்னான். இல்லைடா அது ஒரு உணர்வுடா அப்படின்னு சொன்னேன். சார் எந்த காலத்தில் இருக்கீங்க, இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு அடிச்சு சினிமா, எங்கள் அம்மா குளிக்க வைக்கலன்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணுவானே சார், போங்க சார் இங்கே அப்படின்னு. உடனே வந்து எடிட் பண்ணுறதுல என்னடா செய்கிறது, எடுக்கிறதா வேணாமான்னு பயங்கர குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது எனக்கு. இந்த சீன் நான் ஷூட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து வேறு படங்கள் வந்துட்டு இருக்கப்போ அழுகையை பிரதானப்படுத்த ஒரு படமாக வெயில் வந்துடுச்சு. குளிக்க வைக்கிற சீன் தேட்டரில் கண்டிப்பாக கத்துவான் சார்னு சொல்கிறான். ஒரு பொண்ணு பசுபதி குளிக்க வைக்கிறா ஸ்ரேயா ரெட்டி, கண்டிப்பாக கத்துவான் சார். இது ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் எடுக்கவே வேணாம், இந்த சீனே தேவையில்லை. அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டான், அந்த பொண்ணோட செத்துட்டான். ஒரு 40 வயசுல ஒருத்தர் வந்து அம்மா குளிக்க வைக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறான், அதெல்லாம் ஒரு காட்சியா அப்படின்னு அசினேட்டர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நடந்தது, உங்களுக்கு நடந்துச்சு சார், யுவர் ரேர் அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார்ட்ட சொன்னேன், இந்த இடத்துல ஒரு பாட்டு வந்தால் சரியாக இருக்கும் முத்துக்குமார். தேட்டரில் கத்துவான், இந்த இடத்துல ஒரே ஒரு வரி, ஒரு கத்தி வீசுகிற மாதிரி ஒரு வரி வந்தால் அந்த மொத்தமும் அடங்கி ஒரு விவகாரத்தான ஒரு பால்ய காதலியுடன் ஒரு பசுபதி ஓடுகிற நட்போட அந்த பாடல் வழி ஒரு 4 வரி வந்தால் போதும், இந்த அடங்கிடும் இந்த சீன். நான் வந்து முதல்ல என் அசிஸ்டன்ட் ஓகே பண்ணாதான் நான் தேட்டருக்கே போகும். அப்படி ஒரு காட்சி இது வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு ஃபோனில் நான் சொன்னேன். ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோ டென்ஷனில் நான் சொன்னேன். அவன் அப்படிதானா, ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸில் மறுபடியும் என்னை செல்லில் கூப்பிட்டான். எழுதிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னான். எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.
இறைவனை உணர்கிற தருணம் எது? இங்கே வாழும் நிமிடம் அது. இந்த உறவின் பெயரினை யார் சொல்வது? தொலைந்ததை விதி வந்து இணைக்கின்றது. முகவரி மாறிய கடிதம் ஒன்று இங்கே மறுபடியும் வருகிறது. மழலை காலம் கண்முன் வந்து மயிலிறகாய் அசைகின்றது அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா சூப்பர். அப்படி நான் எந்த பாட்டையும் அவ்வளோ சிலாவது சொன்னதில்லை. தேட்டரில் அந்த இடத்துல ஓன் கத்துனா. நான் முத நாள் தேவி பிரடஸில் பார்த்தேன். அந்த பாட்டு வந்தோன்னா அப்படியே மொத்தமாக அடங்கிடுச்சு. ஸோ இந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறதுல வந்து முத்துக்குமாருக்கு இணை எதுவுமே இல்லை. அப்புறம் முன்னொரு முக்கியமான பாடல், நான் வெயில் அளவுக்கு முக்கியமான பாடலாக நான் அங்காடி தெரு படத்தில் ஒரு பாட்டு வந்து ஒரு லவ் சாங் வேணும்னா, ஜவுளி கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான் அப்படின்னு நிறைய நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு கேட்டான். சுமாரான ஒரு பொண்ணுங்க, அழுக்கு சாயம் போன சுடிதாரில் இருப்பா. அந்த பொண்ணை பார்த்து காதலின்னா பேரழகின்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் இருக்க அழகியெல்லாம் மொத்தமாக கரைச்சி ஊற்றின பேரழகின்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்கிறது? அவன் மனசுக்குள்ளே இருந்த ஒரு வார்த்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு மொத்தமாக எழுதி கொண்டு வந்து கொடுத்த அந்த வார்த்தை தான் வந்து, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, அவருக்கு யாரும் இணை இல்லை, அவள் சொந்த பந்தம் எதுவும் இல்லை, அவள் சொந்தம் இன்றி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சான். இந்த மொத்த இந்திய பெண்கள் கருப்பா கலையா அழகில்லாமல் மொத்த பெண்களுக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை போட்டோம். அவ்வளோ அற்புதமான வரிகள். இப்படி வந்து என்னுடைய படத்தில் வந்து சொல்வதற்கான ஏகப்பட்ட பாடல் வரிகள் இருக்கிறது. புல்லும் பூண்டும் வாழும் உலகம் இங்க நீயும் வாழ வழி இல்லையா, பசித்தான் மிகப்பெரிய மிருகம் அதை அடக்கிட வழிகள் இங்கு இல்லையா அப்படின்னு அந்த மொத்த வரியும் இருந்துக்கிட்டே இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. முத்துக்குமாரோட உயரமான சாங் எது, ஆகச்சிறந்த பாடல் எது அப்படின்னு நான் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு, எனக்கு ஃபுல்லாத்தையும் ஆய்வு பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் கேட்ட பாடல்கள் ஆகச்சிறந்த பாடலாக நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப, நீங்கள் மகாபாரதம்லாம் படிச்சிருப்பீங்க. 2 தத்துவங்களுக்கு இடையே தான் மகாபாரத போரை நிகழ்ந்திருக்கிறது. இந்த போர் வந்து சகோதரத்துக்காக நிகழ்ந்த போரில் இருவேறு தத்துவங்களுக்காக நிகழ்ந்த போர். அப்படி இருவேறு தத்துவங்களுக்கான ஒரு தத்துவ பாடல் தான், தத்துவத்தை எழுதுகிற ஒரு பாடல் தான் வந்து ஆகச்சிறந்ததாக நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அழகான ஒரு பாடல் அந்த திரைப்படத்தில் வந்து இடம்பெறல. இருந்தாலும் புதுப்பேட்டைங்கிற திரைப்படத்தில் இந்த வந்த ஒரு பாடல், ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டேன். உடனே அதுலேயே ஒரு வரி இருக்கும், எத்தனை கோடி கண்ணீர் கண்ட பின்பும் பூமி மீண்டும் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். எத்தனை கண்ணீரையும் வந்து அந்த பாட்டு தான் என்னை தொடச்சிச்சு. இந்த பாட்டு தான் என்னை ஆறுதல் படுத்தியது. நீ யூடியூப்பில் இருக்க அந்த பாட்டு கேட்டு பாருங்கள். மொத்த தத்துவமும் வாழ்க்கையும் அந்த பாட்டில் வந்து அப்படியே உள்ளே வச்சிருப்பான், அமுக்கி வச்சிருப்பான். அதான் முத்துக்குமார். I miss you முத்துக்குமார், I love you. ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.